அன்பானவர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க திருக்குறளுக்குள்ளே போயிடலாம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய அதிகாரம் 2 வான் சிறப்பு. திருக்குறள் எண் 16. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. விளக்கம்: வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது. இக்குறள் வழியாக திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, விசும்பின் துளி வீழின் அல்லால், அதாவது விசும்பு அப்படின்னா வானத்தை தான் சொல்றாரு. வான், சரியா? வான் துளி, வானத்திலிருந்து விழக்கூடிய துளி. என்ன துளி? மழை துளி. வீழின், விழுகிறது. வீழின், விசும்பின் துளி வீழின் அல்லால், அப்ப வானத்திலிருந்து ஒரு துளி கூட விழுகலை அல்லாமல் சொல்லிட்டாரு. மச்சாங்கே விழுகலை அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பாருங்க. பசும்புல் தலை காண்பது அரிது. பசும்புல், மழை பெய்தால் மட்டும்தான் நம்முடைய பூமியில் புல், செடி, தாவரங்கள், மரங்கள் எல்லாமே முளைத்து வளரும். அப்போ அந்த பசும்புல் அப்படின்னா புல், மாடு ஆடுகள்லாம் சாப்பிடக்கூடிய உணவு பசும்புல். அந்த புல்லானது தன்னுடைய தலையை கூட காட்டாது அப்படின்னு சொல்கிறாரு. தலைன்னா என்னது? அதோடைய நுனியை தான் சொல்கிறாங்க. புல் இருக்குல்ல, புல்ல இருக்க அந்த நுனி தான் அதோடைய தலைன்னு சொல்கிறாங்க. அப்போ வறண்ட நிலமாக இருந்துச்சுன்னா அந்த புல்லானது எப்படி வளரும்? மழை பெய்தால் மட்டுமே அந்த புல்லானது வளரும். அதான் சொல்கிறாங்க, பசும்புல் தலை காண்பது அரிது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அந்த பசும்புல்ல ஓரறி உயிராக சொல்கிறாரு. நீங்கள் 6 அறி உயிர் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஓரறி உயிர்னா புல், மரம். ஈரறி உயிர்னா சிப்பி, நத்தை. மூவரி உயிர்னா கரையான், எறும்பு. 4 உயிர்னா நண்டு, தும்பி. 5 உயிர்னா பறவை, விலங்கு. 6 உயிர்னா மனிதனாக இருக்கக்கூடிய நாம தான். இப்போ இந்த 6 உயிர்களில் ஓரறிவான புல்லை வைத்து உதாரணமாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளோட பொருளையும் திருக்குறளையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.